வெல்கம் டு லெவல் அப் வித் ரியா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்பர் சிஸ்டமோட இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நம்பர்ஸ் பொதுவாக ரியல் நம்பர்ஸ், இமேஜினரி நம்பர்னு ரெண்டாக பிரியுது. இந்த ரியல் நம்பர் அப்படின்னா நார்மலாக என்ன ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அது ரியல் நம்பர்ஸில் தான் வரும். இமேஜினரி நம்பர் அப்படின்னா நம்பர் கண்டெய்ன்ஸ் லெட்டர் ஐ. இந்த ஐ எதில் வருதோ அதான் இமேஜினரி நம்பர். இப்போ இங்கே ஒரு 23 இருக்குது, இங்கே 3i இருக்குது. 23 + 3i எடுத்துக்கிட்டா இந்த 3iன்றது இமேஜினரி நம்பர், 23ன்றது ரியல் நம்பர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரியல் நம்பர்னால் நார்மலாக எல்லா நம்பருமே ரியல் நம்பர் தான், எக்ஸப்ட் நம்பர் கண்டெய்ன்ஸ் ஐ. இந்த ஐ வர்றது எல்லாமே இமேஜினரி நம்பர். எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜினரி நம்பர்லேருந்து எந்த ஒரு கொஸ்டினுமே இருக்காது. ஸோ ரியல் நம்பர் மட்டுமே இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ ரியல் நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ் ரெண்டாக புரியுது, ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர். இப்போ ரேஷனல் நம்பர்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஹேஸ் அன் எண்டு. ஒரு நம்பருக்கு ஒரு முடிவு இருந்துன்னா அதுதான் ரேஷனல் நம்பர். எக்ஸாம்பிளுக்கு √9 எடுத்துக்கலாம். √9ஓட வேல்யூ என்ன? 3. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் √25. √25ஓட வேல்யூ என்ன? 5. ஓகே. அதே இர்ரேஷனல் நம்பர்னா என்னன்னா நம்பர் டஸ் நாட் ஹேஸ் அன் எண்ட். ஒரு நம்பருக்கு எண்டே இருக்காது. √2ஓட வேல்யூ என்ன? நீங்கள் கால்குலேட்டரில் போட்டு பாருங்க, 1.4142 இந்த போயிட்டே இருக்கும். அப்போ a number does not has an end is called irrational number. A number has an end is called rational number. இப்போ உங்களுக்கு ரேஷனல் நம்பருக்கும் இர்ரேஷனல் நம்பருக்கும் வித்தியாசம் புரிஞ்சிருக்கும் தானே? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இப்போ ரேஷனல் நம்பர் ஃப்ராக்ஷன், இன்டிஜர் அப்படின்னு ரெண்டாக பிரியுது. இப்போ ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நியூமரேட்டர் அப்புறம் ஒரு டினாமினேட்டர் ரெண்டும் சேர்றது தான் ஃப்ராக்ஷன். இதுதான் ஒரு ஃப்ராக்ஷன் நம்ம சொல்லுவோம். இப்போ 4/7, 2/9 இது எல்லாமே ஃப்ராக்ஷன் வேல்யூ. அதே இன்டிஜர்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்டிஜர்னா +1, +2, +3 அப் டு n வரையும் பாசிட்டிவ் இன்டிஜர். இதே நெகட்டிவ் இன்டிஜர்னா -1, -2, -3, -4 அப் டு n. இதுதான் நெகட்டிவ் இன்டிஜர். 0னா 0 தான் அதோட வேல்யூ. இதை பாசிட்டிவ் இன்டிஜர், நெகட்டிவ் இன்டிஜர்னு சொல்லுவோம். சரியா? இந்த பாசிட்டிவ் இன்டிஜர் ரெண்டாக பிரியுது. ஒன்று நேச்சுரல் நம்பர், இன்னொன்று ஹோல் நம்பர். நேச்சுரல் நம்பர் அப்படின்னா 1, 2, 3, 4 இதான் நேச்சுரல் நம்பர். ஹோல் நம்பர் அப்படின்னா 0, 1, 2, 3, 4 இதான் ஹோல் நம்பர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நேச்சுரல் நம்பர்னா 1லேருந்து வரக்கூடிய எல்லாமே நேச்சுரல் நம்பர் தான். இந்த ஹோல் நம்பரில் இந்த 0 மட்டும் ஆட் ஆகும். 0லேருந்து 1, 2, 3, 4 எல்லாமே அப்படி எல்லாமே ஹோல் நம்பர். ஓகே, இப்போ உங்களுக்கு ரியல் நம்பர்னா என்ன, இமேஜினரி நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த ரியல் நம்பரில் ரேஷனல் நம்பர்னா என்ன, இர்ரேஷனல் நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த ரேஷனல் நம்பரில் ஃப்ராக்ஷன்னா என்ன, இன்டிஜர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த இன்டிஜரில் பாசிட்டிவ் இன்டிஜர், நெகட்டிவ் இன்டிஜர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நேச்சுரல் நம்பர்னா என்ன, ஹோல் நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இவ்வளோதான் நம்பர் சிஸ்டத்தோட பேசிக்ஸு. அடுத்து கடைசியாக இந்த நேச்சுரல் நம்பர். இந்த நேச்சுரல் நம்பரில் என்னென்ன வரும்னா ஆட் நம்பர். ஆட் நம்பர்னா தெரியல, 1, 3, 5, 7, 9 இதெல்லாமே ஆட் நம்பர். ஈவன் நம்பர் அப்படின்னா 2, 4, 6, 8, 10 இதெல்லாமே ஈவன் நம்பர். ப்ரைம் நம்பர் அப்படின்னா என்ன? நம்பர் விச் ஹேவ் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். அதனால் ஒரு நம்பரு ஒன்னாலையும் அதே சேம் நம்பராலையும் மல்டிப்ளை ஆச்சுன்னா, வேற எந்த நம்பராலையும் நம்ம மல்டிப்ளை ஆகாமல் அந்த 2 நம்பராலையும் மட்டுமே மல்டிப்ளை ஆச்சுன்னா அதுதான் ப்ரைம் நம்பர். என்னன்னா 2, 3, 5, 7, 11 இதெல்லாம் என்னன்னா ஒன்னாலே மல்டிப்ளை ஆகும், 2ஆலே மல்டிப்ளை ஆகும். வேற ஏதாவது ஆகுமா? இப்போ 5 எடுத்துக்கிட்டா 1ஆல மல்டிப்ளை ஆகும், 5ஆல மல்டிப்ளை ஆகும், 1ஆல ஆகும், 7ஆல ஆகும், 1ஆல ஆகும், 11ஆல ஆகும். இதே காம்போசிட் நம்பர் அப்படின்னா நம்பர் விச் ஹேவ் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். இப்போ 6 எடுத்துக்கலாம். 6 1ஆல மல்டிப்ளை ஆகும், 2ஆல ஆகும், 3ஆல ஆகும், 6ஆல ஆகும். அப்போ 4 ஃபேக்டர் இருக்கு. நம்பர் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். அப்போ இது காம்போசிட் நம்பர். இப்போ 15 எடுத்துக்கிட்டா 15 எதால மல்டிப்ளை ஆகும், 1ஆல ஆகும், 3ஆல ஆகும், 5ஆல மல்டிப்ளை ஆகும், 15ஆல மல்டிப்ளை ஆகும். இப்போ உங்களுக்கு ப்ரைம் நம்பர்ஸுக்கும்
காம்போசிட் நம்பருக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் தானே. ப்ரைம் நம்பர்னா நம்பர் விச் ஹேவ் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். ஒன்னாலேயும் அந்த சேம் நம்பராலேயும் மட்டுமே மல்டிப்ளை ஆச்சுன்னா அது ப்ரைம் நம்பர். மோர் தென் 2 ஃபேக்டரால மல்டிப்ளை ஆச்சுன்னா அது காம்போசிட் நம்பர். இவ்வளோதான் நம்பர் சிஸ்டத்தோட பேசிக்ஸ். ஓரளவு நம்பர்ஸை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நாம டிவிசிபிலிட்டி ரூல் இதில் கொஞ்சம் சம்ஸும் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.